மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட், வாக்குரிமை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். அதனால தான் ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி ஆர் ரைட் பட் ஆல்சோ ஆர் லைஃப். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளைக்கு பெரம்பூர்ல இருந்து பிரச்சாரம் மேற்கொள்ள பிளான் பண்ணி அதுக்காக தேர்தல் அதிகாரி மற்றும் சென்னை மாநகர காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருந்தாரு. ஆனா தேர்தல் அதிகாரி மற்றும் சென்னை மாநகர காவல் சில காரணங்களை சொல்லி அனுமதி தர மறுத்திருக்காங்க. இதனால தாவேகா தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அதிருப்தியில இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இதுக்கு பதிலடி தர விதமா தளபதி விஜய் ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்த பிளான் பண்ணியிருந்த பிரச்சாரம்க்கு சென்னை போலீஸும் சில அதிகாரிகளும் சேர்ந்து தடையா இருக்கிறது நேரடியா ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பாசிச செயல் மாதிரி தான் இருக்கு. மார்ச் 26ஆம் தேதியே, அதாவது பிரச்சாரம் நடக்க இருந்த 2 நாளைக்கு முன்னாடியே நாங்க பெரம்பூர் முல்லை நகர் பகுதியில் பிரச்சாரம் நடத்த அனுமதி கேட்டிருந்தோம். ஆனா இந்த கூட்டம் நடக்க இருக்கிற ஒரு நாள் முன்னாடி அந்த இடத்துல திடீர்னு பள்ளம் தோண்டி இரும்பு தடுப்புகளை வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்படி திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? இந்த நிலையில காவல்துறையும் இங்க 3000 பேர் கூட முடியாதுன்னு சொல்லி அந்த இடம் பிரச்சாரம் செய்யறதுக்கு தகுந்த இடம் இல்லைன்னு சொல்லி நாங்க கொடுத்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்படி சில அதிகாரிகளோட துணையோட தாவேகாக்கு எதிராக செயல்படுற திமுக அரசுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் இந்த மாதிரி நாங்க பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் இந்த டிஎம்கே அரசு ஏதாவது காரணம் சொல்லி பெர்மிஷன் கொடுக்க டிலே பண்றது, இல்லனா பெர்மிஷன் கொடுக்காம அதை ரிஜெக்ட் பண்றதுன்னு தொடர்கதையாவே நடந்துட்டு வருது. மக்கள் ஆதரவு இருக்கிற ஒரு புது அரசியல் கட்சியோட ஜனநாயக உரிமையை இப்படி திட்டம் போட்டு நசுக்கிற இந்த செயல்னால ஆளும் கட்சிக்காக சில அதிகாரிகள் வேலை செய்யறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. எங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குவோன்னு நினைக்கிறது ஒரு அப்பட்டமான நடைமுறை தான் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து டிஎம்கே எவ்வளவு பயப்படுதுன்னு காட்ட இதுவே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வரப்போற தேர்தலில் இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிரான டிஎம்கே ஆட்சியை தமிழக மக்கள் கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்ப போறது உறுதி அப்படின்னு திமுக தான் மறைமுகமா அழுத்தம் கொடுத்து தேர்தல் பரப்புரை பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு நேரடியா விஜய் குற்றம் சாட்டியிருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு